2021 தேர்தலுக்கு முன்னாடி விடியல் பயண திட்டம் குறித்த வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில சொன்னோம். உடனே நமக்கு எதிரானவங்க என்ன சொன்னாங்க? இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி, இதனால பேருந்துகளை குறைச்சிடுவாங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்திடுவாங்க, தங்களுடைய இஷ்டத்துக்கு கதை திரைக்கதை வசனம்லாம் இதை தொடங்கினாங்க. ஆனா கடந்த அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பாழ்படுத்தினதையும் மீறி சொன்ன மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கு விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கை. இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா, மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம். இதோட பலன் சமூகத்தில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சுமார் 1000 ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி இது! யாராலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத சாதனை இது. அதனால்தான் இப்ப செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, இந்த விடியல் பயண திட்டத்தை கர்நாடக மாநிலத்திலே, ஆந்திரா மாநிலத்திலே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ. அதனாலதான் சொல்றோம், நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல, அதுதான் அவங்க அரசியல். அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்யறார் ஒருத்தர், யாரும் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள். ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? திமுக ஆட்சி மேல அவதூறு பரப்புறார், திமுக மேல அவதூறு பரப்புவார், திராவிடத்தை பழிப்பார், சட்டங்களுக்கு ஒப்புதல் தரமாட்டார், இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார், தமிழ்தாய் வாழ்த்த அவமதிப்பார், நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார், தமிழ்நாட்டோட கல்வி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார். இதை மட்டும்தான் அவர் செய்கிறார். இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இதை நாங்க மட்டும் சொல்றோமா, நீங்க மட்டும் சொல்றீங்களா? இல்ல, ஒன்றிய பாஜக அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சி அதுக்கு. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சல்ல தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொது மேடைகள்ல கொட்டி தீர்க்கிறார். பள்ளி கல்வியில இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடத்தை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த 4 ஆண்டு காலத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து, என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும்.
அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை, இன உணர்வை, திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம, கொள்கை நெருப்பு அணையாம பாத்துக்கிறதுக்கு வேலையை அதுதான் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேசட்டும், நான் அதை பத்தி கவலைப்படல. என்னுடைய நோக்கமெல்லாம் மக்களாகிய உங்களை பத்தி தான். வாக்களிச்ச உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய ஒரே சிந்தனை. இந்த 2 வாரங்களுக்குள்ள 3 முக்கியமான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம். இந்த திட்டங்களை பத்தி நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை. ஏனென்றால் பயன்பெற்று வரக்கூடிய நீங்களே அந்த திட்டங்களுக்கு தூதுவராக மாறிட்டீங்க. இப்போ அரசு துறை சேவைகள்ல பொதுமக்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்றி வருது உங்களுடன் ஸ்டாலின். இதுவரை 3561 முகாம்கள் நம்ம அரசு மேல, அரசு மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய அந்த முழு நம்பிக்கையோடு 3,41,395 பேர் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்திருக்கிறாங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் 74 முகாம்கள் மூலமா இதுவரை 92,841 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. தாயுமானவர் திட்டத்தில் முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களை கண்டறிந்து அவங்க வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்கள் தரப்படுது. இப்படி 21 லட்சம் குடும்பங்களுக்கு அரசே அத்தியாவசிய பொருட்களை கொண்டு போய் கொடுக்குது. வயசானவங்க ரேஷன் கிடைக்க வர தேவையில்லை, வரிசையில் நிற்க தேவையில்லை, பொருட்களை வீடு வரை கஷ்டப்பட்டு தூக்கிக்கிட்டு போக தேவையில்லை. இது எல்லாத்தையும் அரசே செஞ்சு தருது. இதன் மூலமா அரசுக்கு கூடுதல் செலவாகும் என்றாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. அது செலவாக இருக்கிறது அரசோட கடமையாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். வீட்டுக்கே பொருள் வந்து சேர்ந்ததும் அந்த முதியோர்கள் கொடுத்துட்டு வர பேட்டிகள் எல்லாம் ஊடகங்களை நான் பார்த்தேன். உணர்ச்சி பெருக்கோடு நான் தழுதழுக்க அவங்க பேட்டி தராங்க. அந்த பேட்டிகளை பார்க்கும்போது நானும் அதிக உணர்ச்சி வசப்படுகிறேன், நெகிழ்ந்து போகிறேன். நான் முதலமைச்சரான நோக்கம் நிறைவேற்று இருக்கக்கூடிய நினைச்ச உள்ளபடியே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கேன், மனநிறைவு அடைகிறேன். அடுத்து அமைய போகிறது உங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி தான். திராவிட மாடல் 2.0 ஆட்சியில இந்தியாவில் அனைத்து துறையிலும் வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்துவோம். உங்க எல்லாருடைய கோரிக்கை நிறைவேற்ற ஆட்சியாக நிச்சயம் இருக்கும் என சொல்லி நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, ஏழை எளியவர்களுக்கான ஆட்சி, பாட்டாளி பெருமக்களுக்கான ஆட்சி, மகளிருக்கான ஆட்சி, இளைஞர்களின் ஆட்சி, ஒட்டுமொத்த உங்களுக்கான ஆட்சி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.